அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்வின் கடைசி நிமிடங்கள் பார்ட் 2. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இவ்வுலகை பிரிந்து சென்றால் என் குழந்தைகளை யார் குளிப்பாட்டுவா, ஆடைகள் யார் அணிவிப்பா என்று சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது கொண்டே தன் குழந்தைகளை முத்தமிட்டார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேதனையில் மூழ்கி போனார்கள். மரணம் வரும் என்று எனக்கு தெரியும், ஆனால் அன்பானவர்களின் இழப்பை என்னால் ஒருபோதும் தாங்க முடியாது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனத்த இதயத்துடன் கூறினார்கள். ஃபாத்திமா, நீ கிளம்புகிறாயா? நாளைக்கு உன் தந்தையை சந்திக்கும் போது நான் விரைவில் அவர்களிடம் வர விரும்புகிறேன் என்றும் அவர்களுக்கு பிடிக்காத ஒன்று என் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்தால் மன்னித்து விடும்படி சொல்ல வேண்டும் என்று கூறினார்கள். மேலும் உனது கம்பீரத்தை என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னை பற்றி குறைகளை நாயகத்திடம் சொல்லாதீர்கள். நான் ஒரு பரம ஏழை. நான் ஏதாவது உங்கள் மனம் நோகும்படி நடந்திருந்தால் அல்லாஹுக்காகவும் ரசூலுக்காகவும் என்னை மன்னிக்கவும். நான் நாளை மஹ்ஷராவுக்கு செல்லும்போது நன்மைகள் இல்லாமல் கவலைப்படும் போது இந்த ஏழையையும் கருத்தில் கொள்ளுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நீ சொல்ல வேண்டும். சங்கை உடைக்கும் இந்த வார்த்தைகளை கூறும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். இதை கேட்டு தாங்க இயலாமல் ஃபாத்திமாவும் அழுகின்றார்கள். ஓ அலியே, நானும் உங்களிடம் சில விஷயங்கள் சொல்ல வேண்டும். நான் மரணிக்கும் போது நீங்கள் தான் எனக்கு கஃன் உடை அணிவிக்க வேண்டும், நல்லடக்கம் செய்ய வேண்டும். நான் இறந்தால் என் பிள்ளைகள் அனாதையாகி விடுவார்கள். எனவே அனாதை குழந்தைகளை கண்டால் அவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வழங்க வேண்டும். அந்நேரம் என்னையும் நினைவு கூற வேண்டும். உங்கள் மனம் நோகும்படி நான் நடந்திருந்தால் அல்லாஹுக்காகவும் ரசூலுக்காகவும் என்னை மன்னிக்கவும். அதுபோல என் செல்லங்களான ஹசன் ஹுசைனை ஒருபோதும் நீங்கள் அழித்து விடாதீர்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொடர்ந்தார்கள். நான் என் தந்தையையும் வானத்தில் உள்ள வானவர்களையும் பார்த்தேன். இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும். என் அலமாரியில் ஒரு துண்டு காகிதம் உள்ளது. அதை எடுத்து வருவீர்களா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை கொண்டு வந்து ஒப்படைத்த போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நீங்கள் என்னை நல்லடக்கம் செய்யும் போது இந்த காகிதத்தை என் கபரில் வைத்து நல்லடக்கம் செய்ய வேண்டும். இதை பார்வையிட உங்களுக்கு அனுமதி இல்லை. இது பரம ரகசியம். அந்த காகிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது அதை தனக்கு சொல்ல வேண்டும் என அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அன்பரே, நம் திருமணத்திற்கு முன் எனது தந்தை என்னிடம் கேட்டார்கள். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.